Hello friends, this is Gautam. Welcome to our Rail Goal channel. Group D லெவல் 1 போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கான கிளியர் ஐடியா இந்த வீடியோவோட எண்டில் கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒய் குரூப் டி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம், ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், கேரியர் க்ரோத் எந்த அளவு இருக்கும், இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். குரூப் டியில் அசிஸ்டன்ட், பாயிண்ட்ஸ்மேன் அண்ட் ட்ராக் மெயின்டெனன்ற போஸ்ட்ஸ் இருக்குது. அசிஸ்டண்ட்டுன்றத டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ்என்டி, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்மல் டே டியூட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக தான் இருக்கும். வெரி ரேர் அக்கேஷனில் தான் நைட் டியூட்டி வரும். அது ஃபெயிலியர் ரெக்டிஃபை பண்ணுற டைமில் தான் 2 to 3 ஸ்டேஷன்ஸ்க்கு சேர்த்து இது குரூப் ஆஃப் பீப்புள் அந்த ஒர்க்குக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ட்ராவல் அலவன்ஸும் இதற்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் மேக்ஸிமம் ஃபிக்ஸட் டே டியூட்டி தான் இருக்கும். இது திருச்சி, பொன்மலை, பெரம்பூர், சென்னை இங்கெல்லாம் இருக்குது. இதில் உள்ள பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் இயர்லி மெயின்டெனன்ஸ்னு சொல்லி 1 வீக் ஹாலிடே விட்டுருவாங்க. அடுத்து பிரிட்ஜ் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு டே டியூட்டி ஒர்க்கு தான். இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் போய் ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுக்கு டிஏ அதிகமாக கிடைக்கும். அடுத்து கேரேஜ் அண்ட் வேகன். கேரேஜுன்றது நார்மல் ட்ரெயினில் உள்ள கோச்சஸை சொல்கிறாங்க. வேகன்றது கூட்ஸில் உள்ளதை சொல்கிறாங்க. இதில் பொதுவாக மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறதும் டெக்னிக்கல் ஃபால்ட் வர்றதை பார்க்குறதும் இவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் ரன்னிங் ஸ்டாஃபாக ட்ரெயின்லேயே மூவ் பண்ணி அதில் ஃபால்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா மேஜர் ஜங்ஷன் ஸ்டேஷன்ஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி எடுத்துக்கலாம், மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்களுக்கு போஸ்டிங்ஸ் அலோகேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு டே அண்ட் நைட் டியூட்டி ரெண்டுமே இருக்கும். அடுத்து லோக்கோ செட் டீசல். இது ஈரோடு, திருச்சி, சென்னை இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. இங்கே டீசல் லோக்கோக்கு எல்லாமே மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் ஒர்க்கு இவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். சிமிலராக தான் எலக்ட்ரிக்கலுக்கும். இவங்க அந்த லோக்கோவில் உள்ள எலக்ட்ரிக்கல் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்டு ரிப்பேரிங் ஒர்க்கை இவங்க பார்ப்பாங்க. அடுத்து அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல். இவங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும்னா ஹெட் குவார்ட்டர்ஸில், ஆஃபீஸில், அப்புறம் குவார்ட்டர்ஸில் இங்கே எல்லாமே எலக்ட்ரிக்கல் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் ஒர்க்கை இவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் பிவே. பிவேன்றது பெர்மனண்ட் வே. அடுத்து 14th உள்ள ட்ராக் மெயின்டெனர் 4. இவங்களுக்கு பொதுவாகவே ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறது, அடுத்து அதை இறங்கி ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கு தான் இருக்கும். இதில் ஒரு சில கேட் கீப்பர்ஸ் ட்ராக் மெயின்டெனர் 4ல் வருவாங்க. ஒரு சில கேட் கீப்பர் பாயிண்ட்ஸ்மேனில் வருவாங்க. இந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கு வெளியே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ட்ராக் மெயின்டெனர் அண்டு இன்ஜினியரிங் எல்சியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸும் தனியாக இருக்கும். அடுத்து ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே அதாவது ஸ்டேஷனுக்கு நியர்பையில் சில கேட்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். அதில் பாயிண்ட்ஸ்மேன் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்காது. அடுத்து பாயிண்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே பாயிண்ட்ஸ்மேன் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு டே நைட் ரெண்டுமே டியூட்டி இருக்கும். பாயிண்ட்ஸ்மேனுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ஸ்டேஷனில் 48 hours per week இருக்கும். அதுவே வேசைடு ஸ்டேஷனில் 60 hours per week இருக்கும். இவங்களுக்கு டே அண்ட் நைட் டியூட்டி உண்டு. அடுத்து ட்ரெயின் லைட்னிங் அண்ட் ஏசி. இவங்க ஒர்க் ஷாப்பில் வர்ற கோச்சஸில் ஏசி அண்டு லைட்னிங் ஒர்க்கில் உள்ள மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் ஒர்க் இவங்க பார்ப்பாங்க. இவங்க ட்ரெயின் மூவ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறப்ப இவங்களுக்கு அதுக்கேற்ற ட்ராவலிங் அலவன்ஸு இவங்களுக்கு வந்துடும். அடுத்து ட்ராக் மிஷின் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து மூவ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களுக்கு இருக்கிறதுலே பார்த்தோம்னா இவங்களுக்கு தான் ட்ராவலிங் அலவன்ஸ் ஹையாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கும் டே டியூட்டி ஒர்க் தான் மேக்ஸிமம் இருக்கும். டிஆர்டி ஓஹெச்சி எக்யூப்மெண்ட், அதை மேலே ஏசி லோக்கோக்கு எல்லாமே எலக்ட்ரிக் வயர் மூவ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் உள்ள மெயின்டெனன்ஸ் அண்டு என்ஹான்ஸ்மெண்ட் ஒர்க் எல்லாமே இவங்க ஃபீல்டில் இறங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் டே டியூட்டி ஒர்க்கு தான். டிஆர்டின்றது ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஓவராலாக 14 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. இதில் மெடிக்கல் க்ரைட்டீரியாவும் மேஜராக பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் பாயிண்ட்ஸ்மேன் ஜாபுக்கு தான் ஹை லெவல் மெடிக்கல் க்ரைட்டீரியா A2. ஸோ ஓவராலாக உங்கள் மெடிக்கல் க்ரைட்டீரியாவையும் பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக எந்த ஜாப் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க.
ஸோ குரூப் டின்றது ஆக்சுவல் ஃபீல்டு ஒர்க் தான். பட் இதுலேயும் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருக்குது. இதோட கேரியர் க்ரோத் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ரயில்வேல ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. அதில் ஒன்று எல்டிசி, இன்னொன்று ஜிடிசி. எல்டிசி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது எப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் லோயர் லெவல் போஸ்ட்லேருந்தே ஹையர் லெவலுக்கு நம்ம எழுதுகிற எக்ஸாம். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சேம் டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். மினிமம் சர்வீஸ் 2 to 5 இயர்ஸ்னு அவங்க எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் டி இன் ஒர்க் ஷாப்லேருந்து நீங்கள் கிளரிக்கல் லெவல் போகலாம். அது போக பாயிண்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா கார்டு, எஸ்எம் இந்த மாதிரி லெவலுக்கும் நீங்கள் போகலாம். அடுத்து ஜிடிசிஇ. ஜிடிசிஇன்றது ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதுக்கு சர்வீஸே தேவையில்லை. நியூ ஜாயினிஸ் கூட இது எழுதலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டோட லோயர் லெவல்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் லெவல் வரைக்கும் இது மூலிமா போயிடலாம். நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசியில் வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கலாம். ஒரு சிலர் அப்ளை பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். நீங்கள்லாம் நெக்ஸ்ட்டு என்டிபிசிக்கு வெயிட் பண்ணி ஜாபு ப்ளேஸ் ஆகிற டைமை காட்டிலும் லெவல் 1ல் ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வித் சர்வீஸ், சேலரி அண்ட் ஒன்லி டிபார்ட்மெண்ட் லெவல் லெஸ் காம்படிஷனோட ஹையர் லெவலுக்கு இது மூலிமா ஈஸியாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு சில ட்ராக் மெயின்டனர்ஸ் இப்போ ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனாகவும் சர்வீஸையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜிடிசியை யூஸ் பண்ணி. இப்போ உங்களுக்கு குரூப் டி எம்ப்ளாயீஸோட சேலரி ஸ்லிப்பு கொண்டு வந்திருக்கேன். இந்த சேலரி ஸ்லிப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மெயின்டெனரோடது. இவர் இன்ஜினியரிங் எல்சிலையும் ஒர்க் பண்ணுறாரு. பொதுவாக ட்ராக் மெயின்டெனர்னாலே நான் சொல்லியிருந்தேன் ரிஸ்க் அலவன்ஸ் உண்டுன்னு, அதுவும் கொடுத்துருக்காங்க. அது போக கேட் கீப்பருக்கு ஸ்பெஷல் பேனும் அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் வந்திருக்குது. டோட்டலாக இவரோட கிராஸ் என்னென்னா 38+, அப்புறம் நெட்டு 33+ வரும். அடுத்து கேரேஜ் அண்ட் வேகனில் ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டோட சேலரி ஸ்லிப் இது. இவர் ஹாலிடே அப்பவும் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ்ன்றதும் கொடுத்துருக்காங்க. இவரோட கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 31+, நெட்டு 28+. அடுத்து ஒர்க் ஷாப்பில் ஸ்டோர்ஸில் ஒர்க் பண்ணுறவரோட சேலரி ஸ்லிப் இது. இவருக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 4000+ வந்திருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து இன்னொரு ஒர்க் ஷாப்பில் போய் லோடிங் அன்லோடிங் ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுப்பாங்க. இவரோட கிராஸ் பார்த்தீங்கன்னா 38+, நெட்டு 35+ வந்துடும். அடுத்து பாயிண்ட்ஸ்மேனோட சேலரி ஸ்லிப் இது. அவரோட கிராஸ் என்னென்னா 31+, அடுத்து ரெக்கவரிஸ் போக நெட்டு 27+ வந்திருக்கு. இது ட்ராக் மெயின்டெனருக்கான சேலரி ஸ்லிப்பு. ட்ராக் மெயின்டெனர்னாலே ரிஸ்க் அலவன்ஸ் உண்டுன்றது உண்டு. இவர் ஹாலிடே அப்பவும் ஒர்க் பண்ணதுனால நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ் வந்திருக்குது. அப்புறம் இவரோட கிராஸ் பார்த்தீங்கன்னா 35+, ரெக்கவரிஸ் போக நெட்டு 32+ வந்திருக்குது. இது வந்து நம்ம பார்த்த சேலரி ஸ்லிப் எல்லாமே 7th பே கமிஷன் அடிப்படையில் வந்திருக்குது. இப்போ அடுத்து 8th பே கமிஷன் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குரூப் டி எம்ப்ளாயியோட இன்ஹேண்ட் சேலரியே குறைஞ்சது 40+ இருக்கும். இவ்வளோ சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி கிளியர் பண்ணி தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சப்போஸ் என்டிபிசி கிளியர் பண்ணாமல் நான் விட்டுருந்தேன்னா நானும் இந்த வே தான் சூஸ் பண்ணியிருப்பேன். எல்டிசிக்கும் ஜிடிசிக்கும் ஆனால் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இது நான் ப்ரீவியஸ் குரூப் டி கிளியர் பண்ணப்போ உள்ள ஸ்கோர் கார்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸு. அதில் என்னால் 100மே அட்டன் பண்ண முடிஞ்சது. அதில் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 85, ராங்கு 15, ரா மார்க் 80, நார்மலைஸ்டு மார்க்கு 79.8, பர்சன்டைல் ஸ்கோர் 99.8 வந்தது. என்னோடய பேட்சில் ஓவரால் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 7746 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் என்னால் டாப் 15ல் வர முடிஞ்சது. இது என் ஒய்ஃபோட ஸ்கோர் கார்டு. அவங்களும் லாஸ்ட் இயர் குரூப் டி கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்டிபிசி லெவல் 2 கிளியர் பண்ணியிருந்ததுனால இப்போ ஜூனியர் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கோர் கார்டு. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸு. 2 கொஸ்டின்ஸ் வந்து ரயில்வே போர்டை இக்னோர் பண்ணிட்டாங்க. மேபி ஆப்ஷன்ஸ் ராங்காவோ கொஸ்டின் ராங்காவோ இருக்கிறதுனால இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அதில் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ்னு பார்த்திங்கன்னா 93, அதில் 79 கரெக்டு, 12 ராங்கு. ரா மார்க் பார்த்திங்கன்னா 75, நார்மலைஸ்டு மார்க்கு 83.9, பர்சன்டைல் ஸ்கோர் 99.96. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அவங்க ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணது பார்த்திங்கன்னா 7916. அவங்களால டாப் 3rd வர முடிஞ்சது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபாலோ பண்ண மெத்தடாலஜி, ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல் சேனல். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக்.